வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். மகரம் ராசி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்கள் என்பது வாழ்க்கையை ஒரு மலை ஏறும் பயணமாக காணும் மனிதர்கள் போன்றவர்கள். அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பாதை எளிதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. மாறாக கடினமான பாதைதான் அவர்களின் உண்மையான திறமையை வெளிக்கொணரும் என்று நம்புவார்கள். பொறுமை, கட்டுப்பாடு, பொறுப்பு உணர்வு ஆகிய 3 குணங்களும் இவர்களின் அடையாளமாக விளங்கும். ஒரு செயலை ஆரம்பித்தால் அதை அரைமனதுடன் செய்வது இவர்களின் வழக்கமல்ல. அதில் முழுமையாக இறங்கி தங்கள் சக்தி முழுவதையும் செலுத்தி இதை முடிக்காமல் நான் ஓயமாட்டேன் என்ற மனப்பாங்குடன் செயல்படுவார்கள். இவர்களின் வாழ்க்கை நடைமுறை சிந்தனையால் கட்டுப்பட்டிருக்கும். கனவுகளும் இருக்கும். ஆனால் அந்த கனவுகளை நிஜமாக்கும் வழிகளையும் அவர்கள் திட்டமிட்டே வைத்திருப்பார்கள். ஆகையால் மகரம் ராசிக்காரர்கள் வெறும் கனவு காண்பவர்கள் அல்ல, கனவுகளை கட்டிடமாக மாற்றும் கட்டிடக் கலைஞர்கள் போன்றவர்கள். மகரம் ராசிக்காரர்களின் மனநிலை வெளியில் அமைதியாகவும் உள்ளுக்குள் ஆழமாகவும் இருக்கும். அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக சொல்லி காட்ட விரும்ப மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் உறவுகளுக்கான அக்கறை, குடும்பத்திற்கான பொறுப்பு, சமூகத்திற்கான கடமை ஆகியவை தீப்பொறி போல எரிந்து கொண்டே இருக்கும். ஒருவர் அவர்களின் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் அந்த நம்பிக்கையை அவர்கள் உயிரைப் போல காப்பாற்றுவார்கள். சுயமரியாதை இவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதனால்தான் எளிதாக யாரிடமும் தாழ்ந்து போக மாட்டார்கள். ஒரு புறம் அவர்கள் கடுமையானவர் போல தோன்றினாலும் மற்றொரு புறம் அவர்கள் மிகுந்த கருணையுடனும் உதவி மனப்பான்மையுடனும் இருப்பார்கள். என் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்பதோடு மட்டும் நிற்காமல் என்னை சுற்றி உள்ளவர்களும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களின் உள்ளத்தில் உறைந்திருக்கும். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் மகரம் ராசிக்காரர்கள் நேர்மையின் சின்னமாகவே திகழ்வார்கள். இவர்களுக்கு பெயரும் பதவியும் முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியம் அந்த பெயரும் பதவியும் தங்கள் உழைப்பால் வந்ததாக இருக்க வேண்டும் என்பதே. ஷார்ட்கட்ஸ் அல்லது சுலப வழிகளை அவர்கள் பெரிதாக விரும்ப மாட்டார்கள். மெதுவாகவும் உறுதியாகவும் அடித்தளம் போட்டு கட்டும் கட்டடம் போல தங்கள் வாழ்க்கைகளையும் அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். அதனால்தான் ஆரம்பத்தில் சிரமங்கள் அதிகமாக இருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் நிலை உறுதியாகும். மேலாளராக இருந்தாலும் ஊழியராக இருந்தாலும் அவர்களிடம் காணப்படும் கட்டுப்பாடும் நேர்த்தியும் மற்றவர்களுக்கு ஒரு எதிரியாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் தாங்களாகவே பொறுப்பை எடுத்துக்கொள்வது இவர்களின் இயல்பு. மேலும் அன்பும் உறவுகளும் என்ற விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாகவே முன்னேறுவார்கள். அவர்கள் உடனடியாக யாரையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை நம்பிக்கை வைத்தால் அந்த உறவை உயிரோடு இணைத்துக் கொள்வார்கள். வெளிப்படையாக அன்பை வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் செயலில் அன்பை காட்டுவார்கள். தேவையான நேரத்தில் துணையாக நிற்பதும் கஷ்டத்தில் தோள் கொடுப்பதும் இவர்களின் காதலின் அடையாளமாக இருக்கும். குடும்பத்தில் இவர்களின் இடம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். மூத்தவர்களை மதிப்பதும் இளையவர்களை காப்பதும் இவர்களின் இயல்பு. அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் இருக்கும் வீடு ஒரு பாதுகாப்பு கோட்டை போல இருக்கும். வெளியில் உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் அந்த வீட்டிற்குள் ஒழுக்கமும் அமைதியும் நிலைத்திருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒரு நீண்ட பயணமாக அமைந்திருக்கும். அந்த பயணத்தில் சோதனைகளும் தடைகளும் மனச்சோர்வுகளும் வரலாம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் கடந்து செல்வார்கள். தோல்வியை அவர்கள் ஒரு முடிவாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு பாடம் எடுத்துக்கொள்வார்கள். ஒவ்வொரு விடுதலுக்கும் பிறகு இன்னும் உறுதியாக எழுந்து நிற்பதே இவர்களின் தனிச்சிறப்பு. அதனால்தான் வயது கூட கூட அனுபவமும் அறிவும் மதிப்பும் கூடும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்வில் பெரிய வெற்றிகளை அடையக்கூடியவர்கள். ஆனால் அந்த வெற்றிகள் திடீரென வரும் மின்னல் போல அல்ல, மெதுவாக எழும் சூரியன் போல வரும். அந்த சூரிய ஒளி நீண்ட நேரம் நிலைத்திருக்கும். அதுபோலவே இவர்களின் வெற்றியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். அதே போல மகரம் ராசிக்காரர்களின் பணம் மற்றும் சொத்து விஷயங்களை பற்றி பேசினால் அவர்கள் பணத்தை வெறும் வசதிக்கான கருவியாக மட்டும் பார்க்க மாட்டார்கள். அது பாதுகாப்பின் அடையாளம் என்று நினைப்பார்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக சேமிப்பதில் அவர்கள் இயல்பாகவே திறமை கொண்டவர்கள். ஒரு நாள் பணம் வந்தால் அடுத்த நாளே செலவழிக்கும் வகை மனிதர்கள் அல்ல. மாறாக இந்த பணம் என்னை நாளை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையுடன் அதை பயன்படுத்துவார்கள். அதனால்தான் இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம், நிலம் சேர்க்கும் யோகம், சொத்து பெருக்கும் யோகம் ஆகியவை மெதுவாகவும் உறுதியாகவும் அமையும். ஆரம்பத்தில் சிறிய அளவில் தொடங்கினாலும் காலப்போக்கில் அது பெரிய அளவுக்கு வளரும். பணத்தில் அவர்கள் காட்டும் கட்டுப்பாடே அவர்களை வாழ்க்கையில் தள்ளாத நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் வந்தபோது இவர்கள் வாழ்க்கையை நன்றாக கட்டி எழுப்பியவர் என்று சமூகத்தில் பேசப்படும் நிலைக்கு வருவார்கள். ஆன்மீகமும் உள்ளார்ந்த சிந்தனையும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைமுகமாக இடம் பிடித்திருக்கும். அவர்கள் வெளிப்படையாக அதிகமாக பூஜை செய்வதோ பக்தியை பறைசாற்றுவதோ செய்யாமல் இருக்கலாம்.
ஆனால் மனதுக்குள் ஒரு உயர்ந்த சக்தி தங்களை வழிநடத்துகிறது என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கும். வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் தடைகளையும் அவர்கள் இது எனக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி என்ற கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். அதனால் தான் துன்பத்தில் சிதறாமல் தங்களை இன்னும் வலிமையாக்கிக் கொள்வார்கள். அனுபவங்கள் அவர்களை தத்துவம் பேசும் மனிதர்களாக மாற்றும். அதாவது வெறும் உணர்ச்சியால் அல்ல, அறிவாலும் அனுபவத்தாலும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் நிலைக்கு அவர்கள் வருவார்கள். வயது கூட கூட அவர்களின் வார்த்தைகளில் ஒரு கனத்த தன்மை தோன்றும். அதை கேட்பவர்கள் இந்த மனிதன் வாழ்க்கையை பார்த்தவன் என்று உணர்வார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு சில பலவீனங்களும் இருக்கும். அதையும் சொல்லாமல் விட்டால் முழு படம் வராது. அதிக பொறுப்புகளை தாங்களே சுமந்து கொள்வது இவர்களின் பெரிய குறை. எல்லாம் நானே செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கு சில நேரங்களில் அவர்களை மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் அடக்கிக் கொள்வதால் மனதில் சேரும் பாரம் தெரியாமல் பெரிதாகிவிடும். மற்றவர்கள் சிரித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கடுமையான முகத்துடன் இருப்பதால் இவர்கள் ரொம்ப குளிர்ச்சியானவர் என்று தவறாக நினைக்கப்படும். ஆனால் உண்மையில் அவர்கள் உள்ளுக்குள் மிக ஆழமான அக்கறையுடன் இருப்பார்கள். இந்த பலவீனங்களை அவர்கள் புரிந்து கொண்டு தங்களை ஓய்வெடுக்க அனுமதித்தால் அவர்களின் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும். ஏனென்றால் உழைப்போடு சேர்ந்து ஓய்வும் அவசியம் என்பதே அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான சமநிலை. மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம் ஒரு நீண்ட காவியமாக அமையும். சிறு வயதில் அவர்கள் சிரமங்களை அதிகமாக சந்திக்கலாம். பொறுப்புகள் விரைவாக வந்து சேரலாம். ஆனால் அதுவே அவர்களை மற்றவர்களை விட முன்னதாகவே பரிபக்குவமாக மாற்றும். இளமையில் விதைத்த உழைப்பின் விதைகள் நடுத்தர வயதில் பெரிய மரமாக வளர்ந்து நிழல் தரும். அந்த நிழலில் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றி உள்ளவர்களும் நிம்மதி அடைவார்கள். வாழ்க்கையின் இறுதி காலத்தில் அவர்கள் திரும்பி பார்த்தால் நான் என் வாழ்க்கையை வீணாக்கவில்லை என்ற திருப்தி அவர்களுக்கு கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்கள் வெறும் தங்கள் வாழ்க்கையை மட்டும் வாழ்பவர்கள் அல்ல, அவர்கள் ஒரு வழியை உருவாக்குவார்கள். அந்த வழியில் நடந்தால் மற்றவர்களும் முன்னேற்றம் கிடைக்கும். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை சாதாரண கதையாக இல்லாமல் அனுபவமும் அர்த்தமும் நிறைந்த பெரிய காவியமாகவே மாறும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் கைகூடும். பணம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா விதமான லாபங்களும் கிடைக்கும். வெளியிலிருந்து வர வேண்டிய பணங்கள் எல்லாம் இப்போது வந்து சேரக்கூடிய யோகங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. எதிர்பார்த்து காத்திருந்த லோன்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு கோவிலுக்கு தானம் செய்யக்கூடிய யோகங்கள் உண்டாகும். மகர ராசி பல் நிபுணர்கள், சொற்பொழிவாளர்கள், மார்க்கெட்டிங் ஏஜென்ட், பேச்சாளர்கள் போன்றோருக்கு அற்புதமான நேரமாக இருக்கும். பெரிய வெற்றிகளை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு பணம் பொறுப்பு வந்து சேரும். ஜல்லி மணல் கட்டுப்பானம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள், டாஸ்மாக் துறையில் இருப்பவர்கள் பெரிய பணங்கள் வந்து சேரும். நினைத்த எல்லா காரியங்களும் சாதகமாக நடக்கும். பெரிய வெற்றிகள் காணப்படும். சந்தோஷம் மிக குறைவாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும். கையிருப்பு பணம் இந்த மாதத்தில் கொட்டி இருக்கும். யாரிடமும் பணம் கேட்டாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 95% நன்றாகவே இருக்கும். இந்த மாதம் முழுவதும் நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் நல்ல காலகட்டம். தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பில் ஏற்றங்கள் உண்டாகும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டு. சேமிப்பு முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றிகள் அற்புதமாக இருக்கும். அதாவது மகரம் ராசியில் இருந்து செவ்வாய் விலகினாலும் அவிட்ட நட்சத்திர சஞ்சாரம் நிதி நிலையை மேம்படுத்த உதவும். உங்கள் தலைமைத்துவ பண்புகள் வலுப்பெறும் மற்றும் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கோபத்தை மட்டும் சற்றே கட்டுப்படுத்துவது உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் காக்கும். ஏனென்றால் இந்த ராசிக்கு 2, 8ஆம் வீடுகளில் கால சர்ப்ப யோகம் இருப்பதால் திடீர் பண ஆதாயம், பரம்பரை சொத்து கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. வரவேண்டிய பணம் வந்து சேரும். சம்பளம், வருமானம் உயரும். குடும்பத்தில் ஒருவர் நல்ல வளர்ச்சியை அடைவார். ஆரோக்கியம் பெருமளவு மேம்படும். அதேபோல் இந்த பெயர்ச்சி மகரம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தரும். திருமண உறவில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கலாம். திருமண வாழ்க்கை வலுவடையும். நிதி சிக்கல்கள் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் வணிகத்தில் முக்கியமான முடிவுகளை எடுத்து ஒரு படி முன்னேற முடியும். ஏனென்றால் மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். நினைத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். மனநிலை அற்புதமாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்களால் எல்லா விஷயங்களும் செய்ய முடியும் காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். பல் சம்பந்தப்பட்ட, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பணம் தொடர்பான விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்லும் யோகங்கள் உண்டாகும். அதேபோல் இந்த மாதம் செலவுகள், ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. வார்த்தைகளில் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. சுப விரய பிராப்தம் உண்டாகும்.
தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம், புதிய தொழில் மாற்றம், வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். யோக பலத்தை அதிகளவில் பெறும் யோகம் உண்டாகும். தொழிலில் யோகம், அனுகூலம், நம்பிக்கைகள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். இரத்தத்தில் பரவும் தொற்றுநோய் பாதிப்புகளில் கவனமாக இருப்பது முக்கியம். லிவர், கிட்னி செயல்பாடு தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்வது நன்மைகளை தரும். நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் அதிகளவில் கிடைக்கப் போகிறது. வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சனி பரிபூர்ணமாக விலகப் போகிறது. வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும். சாகசங்கள் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. அஷ்டமத்தில் இருக்கும் போது கேது ஏதாவது ஒரு யோசனையை எடுத்துக்கொண்டே இருப்பார். தூக்கம் கெடும். நிறைய சப்ளிமெண்ட்டுகள், பழம், காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லா இடங்களிலும் வார்த்தைகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரகங்கள் உள்ளன. இந்த மாதத்தில் எப்போதுமே சூடு சொரணை என இல்லாமல் கொஞ்சம் இணக்கமாக சென்று கொள்வது நன்மைகளை தரும். பயணங்கள் சமயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறே செய்யவில்லை என்றாலும் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் சூழல் உண்டாகும். அரசியல்வாதிகள், அரசு துறையினர், சினிமா துறையினர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. சளி தொந்தரவு, சுவாச கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது. இரத்தத்தில் பரவும் தொற்றுநோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மைகளை தரும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். தொற்றுநோய் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சிவன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவ மந்திரங்களை கேட்பது, சொல்வது, இந்திராட்சி கவாசம், கோளார் பதிகம் சொல்வதும் அற்புதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் நண்பர்கள் வட்டத்தை பார்த்தால் அது பெரியதாக இருக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை. ஆனால் அதில் இருப்பவர்கள் எல்லாம் உறுதியானவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரிடமும் நட்பு வைக்க மாட்டார்கள். தேர்ந்தெடுத்த சிலருடன் மட்டுமே ஆழமான உறவை வளர்ப்பார்கள். நான் பேசிக்கொண்டே இருப்பவன் என்ற வகை அல்ல. ஆனால் பேசினால் அர்த்தமுள்ள வார்த்தைகள் தான் வரும். நண்பர்களின் வெற்றியில் உண்மையாக மகிழும் குணம் இவர்களுக்கு உண்டு. அதே சமயம் நண்பர்கள் தவறான பாதையில் சென்றால் இனிமையாக சொல்லாமல் நேரடியாகவே எச்சரிக்கும் துணிச்சலும் இவர்களிடம் இருக்கும். அதனால் சிலருக்கு அவர்கள் கடுமையாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது அக்கறையின் வெளிப்பாடே. மகரம் ராசிக்காரர்கள் இருக்கும் நட்பு வட்டம் ஒரு தூண்கள் நிறைந்த மண்டபம் போல இருக்கும். அதிக அலங்காரம் இருக்காது, ஆனால் உறுதி இருக்கும். உடல்நலம் மற்றும் வாழ்க்கை ஒழுக்கம் விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே கட்டுப்பாடு கொண்டவர்கள். அதிக சோம்பல் அவர்களுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் தங்களை ஓய்வெடுக்க அனுமதிக்காமல் தொடர்ந்து உழைப்பதால் உடல் சோர்வு உருவாகும். ஆனால் அவர்கள் ஒருமுறை உடல்நலம் முக்கியம் என்பதை உணர்ந்துவிட்டால் உணவு பழக்கம், தூக்கம், நடைமுறை வாழ்க்கை ஆகியவற்றில் திடீரென மாற்றம் கொண்டு வருவார்கள். உடல்நலத்தை அவர்கள் ஒரு முதலீடு போல பார்ப்பார்கள். இன்று கவனிக்கவில்லை என்றால் நாளை அதிக விலை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால்தான் வயது கூட கூட அவர்கள் மெதுவாகவே தங்கள் உடலை ஒரு கட்டுப்பட்ட வாழ்க்கை முறைக்குள் கொண்டு வருவார்கள். இந்த ஒழுக்கமான வாழ்க்கை அவர்களை நீண்ட காலம் நிலைத்திருக்க செய்யும் ஒரு அடித்தளமாக அமையும். மகரம் ராசிக்காரர்களுக்கு தலைமைத்தன்மை இயல்பாகவே வரும். அவர்கள் சத்தம் போட்டு கட்டளை போடுபவர்கள் அல்ல, அமைதியாக இருந்தே வழிகாட்டுபவர்கள். குழப்பமான சூழ்நிலையிலும் கூட அவர்கள் பதற்றப்படாமல் இப்போ என்ன செய்யலாம் என்று யோசிப்பார்கள். அதனால்தான் கடினமான பொறுப்புகள் அவர்களிடம் வந்துவிடும். அதனால் அதிகாரத்தை விரும்பலாம், ஆனால் அந்த அதிகாரம் பொறுப்புடன் சேர்ந்து வர வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம். ஒருமுறை தலைமை பொறுப்பில் அமர்ந்தால் தங்கள் கீழ் இருப்பவர்களை பாதுகாப்பதும் வழிநடத்துவதும் தங்கள் கடமை என்று நினைப்பார்கள். அவர்களுடைய தலைமை ஒரு மரத்தின் வேர் போல இருக்கும். வெளியில் தெரியாமல் இருந்தாலும் மேலே இருக்கும் கிளைகளுக்கும் இலைகளுக்கும் உயிர் கொடுப்பது அதுவே. அதிர்ஷ்டம் மகரம் ராசிக்காரனம் ஒரு தனித்துவமான முறையில் செயல்படும். திடீர் லாட்டரி வெற்றி, ஒரே நாளில் கோடீஸ்வரனாகும் வகை அதிர்ஷ்டம் இவர்களுக்கு அரிதாக இருக்கும். ஆனால் உழைத்ததற்கு ஏற்ற பலன் என்ற அதிர்ஷ்டம் அவர்களிடம் உறுதியாக இருக்கும். இன்று விதைத்த விதை நாளை முளைக்கும். நாளை விதைத்த விளை மாலை மறுநாள் மரமாகும். இந்த இயற்கை விதையைப் போலவே இவர்களின் வாழ்க்கையும் சொல்லும். அதனால்தான் ஆரம்பத்தில் இவர்களை பார்த்து சிலர் இவர் வாழ்க்கை ரொம்ப மெதுவாக போகுது என்று சொல்வார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த மெதுவான நடைதான் நீண்ட தூரம் சொல்லும் நடை என்று அனைவரும் புரிந்து கொள்வார்கள். மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரு தீபம் போல காற்றில் அசையாது மெதுவாக எரியும். ஆனால் நீண்ட நேரம் ஒளி தரும். மகரம் ராசிக்காரர்களின் கற்பனை உலகம் வெளிப்படையில் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் அது ஒரு பெரிய அரங்கமாகவே விரிந்திருக்கும். அவர்கள் கனவுகளை அதிகமாக வெளியில் சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். இதை நான் அடைய முடியுமா என்ற சந்தேகத்தோடு தான் அவற்றை மனதில் வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த கனவுகள் வெறும் எண்ணங்களாக இல்லாமல் திட்டங்களாக மாறும்.
தன்மை இவர்களிடம் இருக்கும். ஒரு நாள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், சமூகத்தில் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும், குடும்பத்திற்கு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இவையெல்லாம் அவர்களுடைய கனவுகளின் அடித்தளமாக இருக்கும். மற்றவர்கள் உடனடி நிகழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் மகரம் ராசிக்காரர்கள் நாளைய அமைதிக்காக இன்றைய சுகத்தை தியாகம் செய்யலாம் என்ற மனநிலையுடன் செயல்படுவார்கள். அதனால்தான் இவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சற்று சுமையாக தோன்றினாலும் பின்னாளில் அவர்களே மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறுவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் பேச்சு நடை எளிமையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். அதிக அலங்கார வார்த்தைகள், வெறும் புகழ்ச்சி பேச்சுக்கள் இவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவர்கள் சொல்வது குறைந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அதில் உள்ள அர்த்தம் ஆழமாகவே இருக்கும். ஒருவர் சிக்கலில் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று மட்டும் சொல்லாமல் இதிலிருந்து வெளியே வர என்ன செய்யலாம் என்று தீர்வு காட்டும் வார்த்தைகளையே அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதனால்தான் சிலருக்கு அவர்கள் கடுமையாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது நடைமுறை அறிவின் வெளிப்பாடுதான். அவர்களுடன் பேசும்போது ஒருவர் தன்னைத்தானே மதிக்கத் தொடங்குவான். ஏனென்றால் அவர்கள் வெறும் ஆறுதல் தருவதில்லை, தன்னம்பிக்கையும் உருவாக்குகிறார்கள். இந்த குணம் அவர்களை ஆலோசனை கேட்கப்படுகிற மனிதர்களாக மாற்றும். குடும்பத்தில், வேலையிடத்தில், நண்பர்கள் வட்டத்தில் எங்கும் இந்த மனிதனிடம் மனிதன் கேட்டால் சரியான வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உருவாகும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொறுமை ஒரு ஆயுதமாக இருக்கும். வேகம் காட்டி ஓடுவதற்கு பதிலாக நிலையாக நடப்பதே அவர்களின் வழி. பலர் ஒரு தடையை பார்த்தவுடன் திசை மாற்றிக் கொள்வார்கள். ஆனால் மகரம் ராசிக்காரர்கள் அதையே ஒரு பயிற்சி என்று நினைத்து அந்த தடையை தாண்டும் வழியை தேடுவார்கள். அதனால்தான் வாழ்க்கை அவர்களுக்கு சோதனைகளை அதிகமாக தருகிறது போல தோன்றும். ஆனால் அந்த சோதனைகளே அவர்களை இரும்பு போல வலிமையாக்கும். ஒரு நாள் அவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் இந்த மனிதன் எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கிறான் என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அந்த ஆச்சரியத்தின் பின்னால் இருக்கும் ரகசியம் அவர்களின் பொறுமைகளையும் விடாமுயற்சியும் தான். அவர்கள் ஓய்ந்து போகும் தருணங்களிலும் உள்ளுக்குள் ஒரு குரல் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பொறுத்து, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய் என்று. மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பொறுப்பான பயணம் என்று நினைப்பவர்கள். அவர்களுக்கு வாழ்க்கை வெறும் சுகம் அனுபவதற்கான மேடை அல்ல, அது ஒரு கடமை நிறைந்த பயணம். அந்த பயணத்தில் அவர்கள் தங்களை மட்டும் நினைக்காமல் தங்கள் குடும்ப உறவுகள், சமூக நிலை ஆகியவற்றையும் சேர்த்தே யோசிப்பார்கள். அதனால்தான் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் சற்று கடினமாகவும் சுமையாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த முடிவுகளின் பின்னால் இருக்கும் நோக்கம் நாளைக்கு எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே. இந்த எண்ணமே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். வாழ்க்கையின் இறுதியில் அவர்கள் திரும்பி பார்த்தால் வெறும் மகிழ்ச்சியின் நினைவுகள் மட்டுமல்ல, நான் என் கடமைகளை நிறைவேற்றினேன் என்ற பெருமையும் இவர்களுக்கு இருக்கும். அந்த பெருமைதான் மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான செல்வம். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் மற்றும் உயர்வு வாழ்க்கையை பற்றி பேசும்போது அது திடீரென்று மின்னல் போல வரும் யோகம் அல்ல, மெதுவாக அடித்தளம் போட்டு கட்டப்படும் அரமனை போல வரும் யோகம். இவர்கள் இளமையில் பல சிரமங்களையும் தள்ளுபடிகளையும் சந்திக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்களே அவர்களின் எதிர்கால சிம்மாசனத்திற்கு படிக்கட்டாக மாறும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் குழந்தை பாக்கியம் மற்றும் தலைமுறை வளர்ச்சி பற்றி பேசினால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வெறும் பாசத்தோடு மட்டும் வளர்ப்பவர்கள் அல்ல, வாழ்க்கைக்கு தேவையான ஒழுக்கத்தையும் பொறுப்பையும் கற்றுக் கொடுப்பவர்கள். குழந்தைகளிடம் அவர்கள் சற்று கடுமையாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் என் பிள்ளைகள் நாளை யாரையும் சார்ந்து நிற்கக்கூடாது என்பதே. படிப்பு, ஒழுக்கம், நேரம், கடமை உணர்வு ஆகியவற்றை சிறுவயதிலேயே ஊட்டி விடுவார்கள். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் வாழ்க்கையில் விரைவாக பரிபக்குவம் அடைவார்கள். சில நேரங்களில் பிள்ளைகள் அப்பா அம்மா எங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் வயது கூட கூட இவர் சொன்னது நமக்கு நல்லதற்காகத்தான் என்று உணர்வார்கள். குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன பிறகு தங்கள் பெற்றோரை பெருமையாக சொல்லும் நிலை உருவாகும். அதுவே மகரம் ராசிக்காரர்களுக்கான உண்மையான சந்தோஷமாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வீடு, கார், சொத்து, யோகம் பற்றி பேசினால் அது திடீரென்று வந்து பணத்தில் வாங்கிய ஆடம்பர வாழ்க்கை அல்ல, உழைப்பின் மூலம் சேர்த்த வாழ்க்கை. இவர்கள் சிறு சிறு சேமிப்புகளால் பெரிய கனவுகளை கட்டி எழுப்புவார்கள். ஒரு நாள் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அதற்காக ஆண்டுகளாக திட்டமிட்டு உழைப்பார்கள். அந்த ஆண்டில் அவர்கள் இருப்பது மட்டுமில்லாமல் இது என் உழைப்பின் சின்னம் என்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கும். கார், நிலம், சொத்து போன்றவை இவர்களுக்கு வசதிக்காக மட்டுமல்ல, குடும்பத்திற்கான பாதுகாப்பாகவும் அமையும். வாழ்க்கையின் நடுப்பகுதியில் இவர்களின் சொத்து நிலை உறுதியாகும். அதன் பிறகு அவர்கள் பணத்தை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டிய நிலை இருக்காது. இவர்களின் வாழ்க்கை மெதுவாக சேர்த்த பொக்கிஷம் போல ஒரே நாளில் கிடைக்காததாலும் காலப்போக்கில் பெரிய செல்வமாகவும் மாறும். மகரம் ராசிக்காரர்களின் அரசியல் மற்றும் அதிகார யோகம் பற்றி பார்க்கும் போது அவர்கள் சத்தம் போட்டும் பேசும் தலைவர்கள் அல்ல, அமைதியாக வேலை செய்யும் நிர்வாகிகள். மக்கள் இவர்களை முதலில் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒருமுறை பொறுப்பு கொடுத்தால் அதை நேர்மையுடன் செய்வதால்
அனைவரின் கவனமும் அவர்கள் மீது திரும்பும். அரசியல், சங்க நிர்வாகம், தொழிற்சங்கம், கூட்டுறவு சங்கம், கோயில் நிர்வாகம் போன்ற இடங்களில் இவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆடம்பரம் செய்ய மாட்டார்கள். அதை கடமை போலவே பார்ப்பார்கள். எனக்கு கிடைத்த அதிகாரம் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் அடையாளம். அதனால்தான் இவர்களின் அதிகாரம் நீண்ட நாட்கள் நிலைக்கும். மக்கள் மனதில் நம்பிக்கை உருவாகும். அரசியல் வாழ்க்கை வந்தாலும் அது சுத்தமான பெயருடனும் மரியாதையுடனும் வரும். மகரம் ராசிக்காரர்களின் ஆன்மீக உயர்வு வாழ்க்கையின் இரண்டாம் பாதியில் அதிகமாகும். இளமையில் அவர்கள் உலக விஷயங்களில் முழுமையாக மூழ்கி இருப்பார்கள். ஆனால் வயது கூட கூட இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு அவர்கள் எழும். அந்த கேள்வி அவர்களை தத்துவம், ஆன்மீகம், தியானம், சிந்தனை ஆகியவற்றின் பக்கம் இழுத்துச் செல்லும். அவர்கள் சத்தமாக பக்தி பேச மாட்டார்கள். ஆனால் மனதுக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும். துன்பங்கள் அவர்களை முடியடிக்காமல் ஆன்மீகமாக உயர்த்தும். அதனால்தான் முதிர்ந்த வயதில் மகரம் ராசிக்காரர்களின் முகத்தில் ஒரு அமைதி தெரியும். அந்த அமைதி பணத்தால் வாங்க முடியாத ஒரு செல்வம் போல இருக்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் கடைசி கட்ட பலன்கள் மிகவும் முக்கியமானவை. இளம் வயதில் அவர்கள் விதைத்த உழைப்பின் விதைகள் முதிர்ந்த வயதில் நிழல் தரும் மரமாகவே மாறும். குடும்பம், பிள்ளைகள், சொத்து, மரியாதை எல்லாமே ஒரு நிலையான வடிவத்தில் அவர்களிடம் இருக்கும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.